இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த பீகாரில் தான் ஒரு 10 பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க அப்பாவுடைய பேர் ஃபாதர் நேம்னு போட்டு வெறும் புள்ளி மட்டும்தான் வச்சுருக்காங்க. வெறும் புள்ளி, வெறும் டாட் மட்டும்தாங்க. இப்போ எவனோ ஆமாம், அது இந்த காமெடி ஒரு புள்ளிராஜான்னு சொல்லுவாங்கல்ல, நீயே கண்டுபிடிச்சிக்க இந்த புள்ளிராஜான்னு சொல்லிட்டு வெறும் புள்ளி மட்டும்தான். 10 பேருடைய அப்பா பேர் புள்ளி, வெறும் டாட்டு. ஒரு பொண்ணோட புருஷன் பேர் புள்ளி புள்ளி. சரி, ஃபேக்காக தான் போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பேரை டைப் பண்ணி தொலைங்க. ஏதோ ஒரு நரேந்திர மோடின்னு போடு, கேடி ராகவன்னு போடு, ஏதோ ஒரு பேரை போட்டு தோணையிலும்லங்க, ஏதோ ஒரு ப்ராடு பேரை போட்டு தோணையிலும்ல. அப்போ என்னன்னாக்கா, அந்த பேர் கூட டைப் பண்ண தெரியாத முட்டாள்கள் தான் உட்காந்துருக்கணும். நம்ம காதலர் தினத்தில் பார்த்துருப்போம், கவுண்ட் பண்ணி சாட் பண்ணுவார்ல, இப்படி எங்கே இருக்க, ஆனால் இங்கே இருக்க, இந்த மாதிரி யாரோ 4 பேர் உட்காந்துக்கிட்டு தான் இப்படியே அப்பா பேரையும் அம்மா பேரையும் டைப் பண்ணி DJIGQUB அம்மா பேர். அப்போ இப்படி டைப் பண்ணால் மட்டும் தான் அது அப்படி வரும். அப்போ ஒன்று, இந்த படிப்பறிவே இல்லாத நபர்கள்ட்ட சிஸ்டம் முன்னாடி ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ சும்மா அடிச்சு விட்றா அப்படின்னு போட்டுருணும். ஏன்னாக்கா நீங்கள் ஒன்றுமே போடாமல் விட்டிங்கனாக்கா அது டிசேபிளில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ண முடியாது ஓகே பட்டனை. நீங்கள் ஏதாவது ஒரு புள்ளியாவது வச்சா தான் இங்கே ஓகேன்ற பட்டனை வந்து எனேபிளுக்கு வரும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புள்ளியவி. அப்போ என்னக்கா உங்களுக்கு நேர காலம் பத்தாமல் இருந்திருக்கும். ஓகே, 2 நாளுக்குள்ளே ஒரு 20 லட்சம் ஐடியை கிரியேட் பண்ணணும், ஓட்டர் ஐடி அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே உட்காந்துட்டு பேரை டைப் பண்ணாக்கா டைம் ஆகும். ஒரு புள்ளி வச்சு புள்ளி 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 ஓகே, அடுத்தது அப்பா பேர் புள்ளி 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 டிஜே இப்படி இப்படி தட்டி தட்டி. அப்போ நேரம் இல்லாமல் குறுகிய காலங்களில் அவ்வளவு ஐடிக்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க.